வணக்கம். மறக்க முடியாத பாடல்கள், மறக்கப்பட்ட பாடகர்கள், பாடலாசிரியர்கள். ஸோ இந்த மாதிரி தமிழ் திரையுலகத்துல நம்ம கேட்டு ரசித்த பல பாடல்கள எழுதினவங்க, படிச்சவங்க, அப்படி வெளிய தெரியாதவங்கள பத்தின பதிவு தான் இது. ஸோ நம்ம தொடர்ந்து இந்த பதிவு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்றவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பட்டம் நம்ம பார்க்க போற பாடலாசிரியர், அ திருப்பத்தூர் ராசு அப்படின்னு ஒரு பேர்ல அறிமுகமாகியிருக்காரு. ஸோ அவர் எழுதின ஒரு பாடல், நம்ம ஆச்சரியமான பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வாய்ப்பு தேடி உள்ள வந்தவுடனே முதலா எழுதின அம்மன் பாடல் தான் இந்த பாட்டு. ஆடி மாசமான எல்லா மாரியம்மன் கோயில்லயும் ஒரு பாட்டு தவறாம இடம்பெறும். எல்லா ரீசரியமா பாடின பாட்டு. இவரு குன்னக்குடி வைத்தியநாதன் மியூசிக்ல திருப்பத்தூர் ராசு அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் அறிமுகமாகுறாரு. உள்ள இந்த பாடல அவ்வளவு பிரபலம் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப தேவா, சந்திரபோஸ் இவங்கெல்லாம் ஒரு ட்ரூப் மியூசிக் ட்ரூப் வச்சு அவங்க இந்த ஆடி மாசமானா மாரியம்மன் கோயில் திருவிழால பாடுறது. அப்படியே அது போக அவங்க சான்ஸ் தேடுறது. அதுபோக அந்த பக்தி பாடல்கள் ஆல்பமா போட்டு இது பண்றது. அதுக்கு இவர் பாடல் எழுதிட்டே இருக்காரு. ஸோ இப்படி வாய்ப்பு தேடுற காலகட்டங்கள்ல 89லயே தேவா அவர்கள் அறிமுகமாகுறாங்க. பட் ஆனா அது சரியா போல. அதுக்கப்புறமா அவர் 90ல வைகாசி பொறந்தாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்றாங்க. அந்த படத்துல காளிதாசன் எழுதுறாரு பாட்டு. பாட்ட கேளுங்க. தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது, மனசு தவிக்குது. சும்மா எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சும்மா சாதாரணமா போட்ட பாட்டு இது பூராமே. நீலக்குயிலே நீலக்குயிலே நெஞ்சுக்குள் என்ன கோர பாட்டு பூரா அருமையான பாட்டு. எல்லா பாட்டுமே இவர் எழுதினதுதான். கண்ணே கரிசல் மண்ணு பூவே அப்படின்னு ஜெயசுதாஸுக்கு ஒரு சோக பாட்டு. எல்லா சின்ன பொண்ணுதா வெக்கப்படுது அம்மா அம்மாடி, அது என்ன பாட்டுமே இவர் கவிஞர் காளிதாசன் எழுதின பாட்டு பூராமே ஒரு அற்புதமான ஒரு அருமையான சாங்ஸ் இது பூராமே. தேவாவை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தின படம்னே சொல்லலாம். இந்த படத்துல தேவா யார் அப்படின்னு தெரியும். ஏன்னா 90ல ஏகப்பட்ட படங்கள் எல்லாமே பெரிய பெரிய ஆளு நடிச்ச படங்கள்லாம் வந்துருச்சு 90ல. புலன் விசாரணையா இருக்கட்டும், ஏகப்பட்ட படம். மைக்கேல் காமராஜன் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் படம், இப்படி எல்லா படங்களும் வந்தப்போ லோ பட்ஜெட்ல அடிச்சு நிமித்துற படம் அந்த படம். எல்லாருமே ஆச்சரியப்பட்ட ஒரு படம் அந்த படம். வசூல் அவ்வளவு அற்புதமா அள்ளிச்சு. எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம். என்னடா இது இவ்வளவு செலவு பண்ணி பெரிய பிரம்மாண்டமாலாம் எடுக்க அந்த எல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சாதாரண கதையை எடுத்து ராதா பாரதின்ற ஒரு புதுமுக இயக்குனர் அன்பாலய பரவாயில்லை வச்சது இந்த படம். அவ்வளவு அருமையா ஓடிச்சு. ஸோ இதனால இதுக்கு அடுத்த படமான ஆத்தா உன் கோயிலே அப்படிங்கிற பாட்டு, இந்த படத்துல வர்ற பாட்டு இந்த பாட்டு மாரியம்மன் கோயில கூட இந்த பாட்டு தரவரமா இருக்கணும். அது எங்க ஏரியால ஆடலும் பாடல் பாட்டுல ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு தான். இந்த படத்துல இந்த ஒத்தையடி பாதையில் என்ற பாட்டு அவ்வளவு அருமையான ஹிட் பாட்டுங்க. ஒத்தையடி பாதையில ஒரு சனம் தூங்கையில ஒரு அற்புதமான ஒரு பாட்டு. ரொம்ப அருமையா போச்சு இந்த பாட்டு. படம் லோ பட்ஜெட்லயே நல்லா போச்சு. பாடல்களுக்காண்டி சில படங்கள் ஓடும். அந்த மாதிரி லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம். இதுல செல்வா அறிமுகம், அன்பாலய பிரபாகரன் தான் இந்த படம் பண்ணியிருந்தாரு. ஒத்தையடி பாதையில ஒரு சனம் தூங்கையில. அப்புறம் மதுமதின்னு ஒரு படம். இந்த படத்துல இந்த சாங் மெலோடி அருமையா இருக்கும். அந்த பாட்டு மதுபாலா இதுதான் சுகநாளா. படம் பெருசா போல. இந்த படத்துல புதுசா ஒரு ஹீரோ அறிமுகமா இருப்பாங்க. இவர் பேரு எஸ்பிபி பாடினதுதான். ஓ மதுபாலா அப்படின்ற பாட்டு கேட்டு பாருங்க. சூப்பரா இருக்கும். இது அவர் தான் எழுதினது. தேவா போட்ட பாடல்கள் பூராமே அவர் டிராவல் பண்ணி வந்துகிட்டே இருந்தாரு. கிட்டத்தட்ட 150 படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. 150 படங்கள் கிட்ட பாட்டு எழுதியிருக்கிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச பாடல்களை பூரா நான் இதுல சொல்றேன். இது பூராமே ஹிட்டான பாட்டு தான். நீங்க கடந்து இதை கேட்டு கடந்து ரசிச்சு வராம இருந்திருக்கவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட பாடல்கள் தான் இது. இந்த படம் நாடோடி காதல் அப்படின்னு முரளியை நடிச்சிருக்காரு. இந்த முரளி நடிச்ச படம். இந்த படத்துல ஒரு அருமையான பாட்டு பாத்துக்கங்க. வாழையடி வாழையென வளர்ந்து வரும் கே ஜெயசுதாஸ் பண்ண ஒரு சோக பாட்டு. சுரலாமாவும் வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாட்டு அருமையான பாட்டு. காளிதாசன் எழுதினது. ஆத்துக்கு பக்கம் ஆத்து பக்கம்ன்ற பாட்டு செமையா இருக்கும். கேட்டு பாருங்க. ஆத்துக்கு பக்கம் ஆத்து சொரக்குற ஊத்துக்கு பக்கம். இது நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் நடிச்ச மண்ணுக்கே இந்த மைந்தன் அப்படின்ற ஒரு படம். ரொம்ப சூப்பரான பாட்டு. பாட்டு பூராமே இதெல்லாம் கிராமத்து திருவிழாவில் போட பாட்டு கேட்ட பாடல்கள். இது பூராமே கிராமத்துல நீங்க திருவிழாவில் போட்டு கேட்டு பாட்ட ரசித்த பாடல்கள் சொல்லலாம். செந்தாமணி கோயிலே மணக்கும் போது செந்தாழம் பூமடலே, சிந்தாமணி குயிலே மணக்கும் புது செந்தாழம் பூமடலே. நம்ம பஸ் டிராவல்ல கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பாட்டுலாம் பாத்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு கற்பனையில இருப்போம். யாரோ எழுதியிருப்பாங்க, பெரிய பெரிய ரைட்டர்ஸ் எழுதியிருப்பாங்க, வைரமுத்தா இருக்கும், வாலியா இருக்கும் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பட் பாத்தீங்கன்னா ஊழல் ஒரு சாதாரணமான ஒரு காளிதாசன் அப்படின்ற ஒரு
இவ்வளவு அருமையான பாடல்லாம் எழுதியிருக்கிறாரா அப்படின்றது நமக்கே ஆச்சரியமான விஷயம். இதே மண்ணுக்கேந்தன் மைந்தன் படத்துல அடுத்த பாட்டு ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு இருக்க. அடுத்த படம் வந்து கட்டபொம்மன். இந்த படத்துல வந்து பாருங்க, லோ பட்ஜெட் தான் இதுவுமே. நம்ம சரத்குமார், வினிதா, கவுண்டமணி சாதாரணமா எடுத்த படம். படம் நல்லா போச்சு. இந்த படம் இந்த பாட்டுக்காண்டி ஓடின படம்னு கூட சொல்லலாம். பாட்டோட படமும் நல்லா ஜாலியா நல்லா இருக்கும். இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் இந்த பாட்டு, பிரியா பிரியா ஓ பிரியா. இந்த பாட்டு அடுத்து இந்த பாட்டு பாருங்க. இதுல வர அந்த கோரஸ்காண்டியே நிறைய பேர் ரசிப்பாங்க. நீங்க ரசிச்சிருப்பீங்க கண்டிப்பா. நீங்க ஒத்துக்கிட்டே ஆகணும். ஓஜா ஹோஜா ஹே ஓஜா ஹோஜா. இந்த பாட்டுல ஒரு ஒரு இடத்துல பாலைவனத்தில் ஒரு ரோஜா பாலைவனத்தில் ஒரு ரோஜா. இந்த இடத்துல சித்ராமா ஒரு சிரிப்பாங்க. சூப்பரா இருக்கும். எப்படி நல்லா இருக்கும். அது வினிதாவுக்கு வந்து பாருங்க, அந்த ஒரு பல்லு ஒரு தெத்து பல்லு மாதிரி இருக்கும். ரொம்ப அழகா இருப்பாங்க. அந்த பாட்டுக்கு அவ்வளவு அம்சமா இருக்கும் அந்த பாட்டு. அடுத்து வந்து ஒரு சோக பாட்டு. விட்டு ஒரு பறவை கோடு தாண்டி போச்சு வழி அழுக வரும். ஒன்றுக்குள்ள ஒரு கூடு தாண்டி போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையான சாங்குங்க. அது பூரா காளிதாசன் எழுதின பாட்டு. நீலவான போல நான் இருக்கேன் அப்படின்றது ரொம்ப நல்ல யூடியூப்ல நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது கேட்டு பாருங்க. அவ்வளவு அருமையான பாடல் இந்த பாடல். இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது அப்படின்றத கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து வந்து மனசுக்கேத்த மகராசா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் நாயன் ராமராஜன் தான். சும்மா வேற லெவல்ல பண்ணியிருப்பாரு. அவரு சீதாவா நடிச்ச படம் என்ன படம், சீதா ஜோடியா நடிச்சிருந்தாங்க. ஆத்து மேட்டு தோப்புக்குள்ள அடி அந்தி சாயு நேரத்துல அருமையான பாட்டு. சித்ராமாவும் எஸ்பிபி படிப்பாங்க நினைக்கிறேன். அதுல அவங்க அந்த பல்லவியில அவங்க சித்ராமா முடிச்ச உடனே ஒரு ஆரம்பிப்பாரு. செமையா இருக்கும். அது சொல்ல தெரியல எனக்கு. அவ்வளவு அருமையா இருக்கும். அவ்வளவு கேட்சிங்கா இருக்கும். அந்த வரிகள் பூராமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த படத்துல எல்லா பாட்டுமே இல்ல. தேவா படத்துல தேவா போட்டதுல இந்த படத்துல எல்லாம் எல்லா பாட்டுமே நல்லா இருக்கு. லோ பட்ஜெட் தான். படம் பாட்டுக்காண்டி ஓடின படங்கள் இது பூராமே. அது ராமராஜன் படம் சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளான பட்ஜெட் தான். அவர் போட்டு வர சட்டை அழகா இருக்கட்டும், அவர் பண்ற அந்த ஒரு நல்ல கிராமத்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிசி சென்டர்ல ராமராஜன் அடிச்சுக்கவே ஆள் இல்லைன்ற மாதிரி. அப்ப தேவா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வந்துகிட்டு இருந்த டைம். ரொம்ப சூப்பரா அவர் கூட அந்த காளிதாசன் டிராவல் பண்ணி வர்றதா ரொம்ப நல்லா இருக்கும். தெற்கு தெரு மச்சான். நம்ம சத்யராஜ் சாரும் பானுபிரியா மேம் சூப்பரா இருக்கும். அவங்க ஜோடி சொல்லவே வேணாம். 2 பேரும் இருக்கும். அது மணிவண்ணன் வேற காம்பினேஷன். கவுண்டமணி படம் அருமையான படம். லோ பட்ஜெட் படம் தான். அன்பாலயா பிரபாகரன் எடுத்த படம் நினைக்கிறேன். செமையா இருக்கும். இந்த படத்துலயும் தேவா மியூசிக் தான். காளிதாசன் தான் பாட்டு எழுதியிருந்தாரு. எங்க தெற்கு தெரு மச்சான் மாங்கு படிச்சான் சின்ன பொண்ணு காதுக்குள்ள அழகா இருக்கும். கேட்கறதுக்கே அவ்வளவு அருமையா இருக்கும். படம் ஒளிப்பதிவு அவ்வளவு அட்டாசமா பண்ணியிருப்பாங்க இந்த படத்துல. இந்த படம் நல்லா பச்சை பசேல்னு கிராமத்துல எடுத்திருப்பாங்க. சூப்பரா இருக்கும் படம். இந்த பாட்டு தெற்கு தெரு மச்சான் தெம்மாங்கு படிச்சா சின்ன பொண்ணு காதுக்குள்ளே. இதுல இந்த பாட்டு 7 ஜென்மம் இந்த மனைவி என்ற ஒரு பாட்டு அருமையான பாட்டு. பாட்டுங்க இது வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பந்தத்தை பாசத்தை அவ்வளவு அருமையா சொல்லியிருப்பாங்க. அந்த பாட்டுல வரியில் எழுதியிருப்பாரு கவிஞர் காளிதாசன். சூப்பரா இருக்கும் இந்த பாட்டு. இப்ப நான் சொல்ல போற பாட்டு அல்டிமேட். ஒரு இந்த பதிவு வந்து நான் 2 பாகமா தான் போடுறதா இருக்கிறேன். இன்னும் நிறைய பாடல்கள் இருக்குது. இந்த பாட்டு வந்து நம்ம மண்ணின் மைந்தன், எங்கள் மண்ணின் மைந்தன், மக்கள் மனதில் இடம்பெற்ற கேப்டன் விஜயகாந்தனுடைய என்ன சார் அப்புறத்தையும் தெரியும். செமையான பாட்டு. ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்னவர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம சித்ராமா பாடின பாட்டு.
அவ்வளோ அற்புதமா வந்திருக்கு. ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் செய்தி வச்சு செய்தி சொன்ன மன்னவர். பாட்டு இந்த பாட்டு அவ்வளோ ஹிட்டு பார்த்துங்க. காளிதாசன் எழுதின பாட்டு தான். உங்களுக்கே தெரியும், இதை வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இந்த சொல்லி நெற்றியில குங்குமத்தை வச்ச ஏன் மன்னவர் மன்னவர்தான். பதிவு இதோட முடிச்சுக்கிறேன். பட் இதோட இன்னொரு தொடர்ச்சி வந்து அடுத்து நான் போடுறேன் நான். அடுத்த பதிவாக வரும். ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன, இந்த மண்ணுக்கு என்ன பையன் படம் வந்துச்சா வரலையா, அதை கொஞ்சம் எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்டில் பார்த்து சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டுன்றதையும் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.